ஜெயபவானி, விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுகிறேன். நான் வந்து ஒரு 8 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என் மகன் தவறி போனதுலேருந்து நான் ஒரு 2 மாதத்துலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது பிறகு எந்த உசுருக்கும் உனக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா. அதுலேருந்து எந்த ஒரு இதுவும் ஆகலை. இப்போ என் மகளுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணுறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாப்பாவுக்கு இப்படி சொல்கிறாங்கம்மா, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு நான் உனக்கு ஆக்கி தரேன், நீ எனக்கு பௌர்ணமி பூச்சியை நீ நடத்தி கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு மறுவட்டம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமை இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது பிறகு அவள் மாசமா இருந்தா. அது மாதிரி அம்மா, இந்த மாதிரி அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு ஆயிடுச்சு, ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு. அவள் இப்போ ஆம்பளை பிள்ளை கேட்குறா என்ன செய்யறது அப்படின்னா, அவன் நினைச்சது மாதிரியே ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பாக்கியலட்சுமி, நீ கவலைப்படாத அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஸ்கூட்டியில் இங்கேருந்து ஒரு 5 மைல் தூரம் நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சரியான இருட்டு, பைராஸ் இடுகளுக்குள்ள. அப்போ இங்கிட்டும் வண்டி அங்கிட்டும் வண்டி இப்படியே அடித்து தூக்க தெரிஞ்சுச்சு. ஆனால் எப்படி அவன் விலகி போனான்னு எனக்கே தெரியல. எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஆனால் பவானி தாய் அவளை கையெடுத்து கும்பிட்றவங்க யாராக இருந்தாலும் இது பண்ண மாட்டாங்க, குறைஞ்சி போக மாட்டாங்க. அவள் குழந்தை கொடுக்கறதுலையோ இல்லை, நிறைய பேத்துக்கு அம்மா நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் கஷ்டம் சொல்லி பொய் சொல்லிட்டு வர்றவங்களாம் அதுக்கு தக்கன தண்டனை கொடுப்பா. கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு, வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஏகப்பட்டது நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் பவானி தாயை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். இவ்வளோ நாள் ஆச்சு, 8 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் ஊசி மாத்திரையே சாப்பிட்டதில்லை. இனிமேலும் நான் சாப்பிட போகிறதில்ல, அது அம்மா பார்த்துக்குருவா. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன். அதுக்கே பவானி தாய்க்கு ஒரு நன்றி.